தோழர்களே, மீண்டும் ஒரு நம்மொழி கருத்து களத்திலே உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு நம்மொழி கருத்துக்கு களத்துக்கு நபர்களை பிரமுகர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுடன் கருத்து பரிமாற்றங்களை செய்வதற்கூடாக அவர்களுடன் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடாக உங்கள் கருத்து களத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று தோழர் B2-வினுடைய முக்கியஸ்தர் தோழர் கோணேஸ் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய பரிச்சயத்தமான அணுகுமுறைகளையும் பற்றி பேசுவார். அதுக்கு பிறகு நீங்கள் கேள்விகளும் உங்களுடைய கருத்துக்களையும் செய்வதற்கூடாக இது ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களமாக நடத்தி முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் தோழர் நம்முடைய பிரதமான ஆசிரியர் தோழர் நிக்சனை கூப்பிடுகிறேன். அவர் தன்னுடைய கருத்துக்களோடு தோழர் கோணேசை கூப்பிட்டு இதை மீண்டும் தொடர்ந்து நடத்தி கொண்டு செல்வார் என்று கூறிக்கொள்கிறேன். நிக்சன். ஓகே, வணக்கம். இந்த அமர்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் தோழர்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு களச்சூழலை வைத்து ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்காக இந்த வருடத்தில் 2024 தேர்தல் ஆண்டாக கணித்து கொண்டு அல்லது ஜனாதிபதி தேர்தலுக்கான களச்சூழல் இருப்பதாக எண்ணிக்கொண்டு நாங்கள் அந்த முகாந்திரத்துக்குள் எங்களுடைய அமர்வுகளை கட்டமைத்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாற்றத்துக்கான கனடாவில் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கான புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் என்ற அமைப்பின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் கோணேஸ்வரன் அவர்களை இந்த அமர்வுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் அவர்கள் முன்வைக்கின்ற ஒரு மாற்றத்தை நோக்கி இன்றைக்கு இந்த அரசியல் களத்தை திருப்ப வேணும் அல்லது இலங்கையில் ஒரு மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கூடாக தங்களுடைய முயற்சிகளை அவர்கள் B2 for Change என்ற ஒரு அமைப்புக்கூடாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த முன்னெடுத்து வருகின்ற அந்த முயற்சியினை கொஞ்சம் எங்களுடைய பக்கங்களில் அகலப்படுத்தி விட்டு செல்வதற்கான இந்த உரையாடலை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். 2024 ஜனாதிபதி தேர்தல் களச்சூழல் என்பதன் அரசியல் வழி எது என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது இன்றைக்கு வரக்கூடிய ஒரு மாற்றம் என்பது எப்படி நிகழ வேண்டும், அதற்கான சூழலுக்கு எப்படி அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்கின்ற களச்சூழலையும் அரசியல் காரணிகளையும் முன்வைத்து அவர் தந்த உரையை நிகழ்த்துவார் என்று நம்புகின்றேன். அதே அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்ற இந்த நம்மளி குடும்பம் சார்ந்து பேசிக்கொண்டு வருகின்ற ஒரு மாற்றம் என்பது தொடர்ந்து நாங்கள் முன்வைத்து வருகின்ற அந்த மாற்றத்தோடு இந்த மாற்றமும் எங்கனம் ஒன்றிணைந்து பயணிக்கின்றது என்பதையும் இந்த உரையாடல்களூடாக நாங்களும் புரிந்து கொள்வதற்கும் அல்ல அறிந்து கொள்வதற்கும் இந்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. நாங்கள் இப்ப இந்த என்னை பொறுத்த மட்டும் நான் தொடர்ந்து இந்த அரசியல் பரப்பில் தமிழ் தேசியவாத அரசியலுக்குள் 80களின் தொடக்க காலங்களிலிருந்து பயணித்து வருகின்றேன். பயணித்து ஆயுத சூழலை தாண்டி தேர்தல் ஜனநாயக சூழலுக்குள் பாராளுமன்றம் வரையும் சென்று திரும்பியவன் என்பதும் இந்த 3 தளத்துக்கான அரசியல் சூழலில் எங்களுடைய தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் அல்லது பார்லிமெண்ட்டுக்கும் களத்துக்குமான வேறுபாடு என்பது அல்லது மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் சொற்களும் எவ்வாறு அமைகின்றது, அதே நேரத்தில் பாராளுமன்றம் செல்லுகின்ற பொழுது பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் அவர்கள் வைக்கின்ற கருத்துகள் எவ்வாறு,
அதற்கு அப்பால் தனிப்பட்ட சந்திக்கின்ற பொழுது தலைவர்களுக்கிடையே அல்லது அந்த மக்கள் அதிகார பிரதிநிதித்துவ நபர்களுக்கிடையே நடைபெறுகின்ற உரையாடல்களும் வேலை திட்டங்களும் எதுவென்பதை ஆரம்ப பாடசாலைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ற கணக்கில் நாங்கள் அன்றைக்கு அந்த பாராளுமன்ற சூழலுக்குள் அல்ல பாராளுமன்ற கட்டிடத்துக்குள் அல்லது பாராளுமன்ற அலுவலகம் சார்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது நிர்வாக ரீதியாக உத்தியோகத்தர்களோட உறவாடலா இருக்கலாம் அல்லது அந்த கட்டிடத்தினுடைய முழு பகுதிகளை முழு கட்டுமானங்கள் அதன் அமைப்பு சூழலை நடந்து பார்த்து அது சொல்லுகின்ற அல்லது அதுகளோடு நாங்க உரையாடி அல்லது எங்களை பார்த்து அந்த நிர்வாக ரீதியில இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசினார்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் பார்த்த முன்னோர்கள் எப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் என்னத்தை தேடி வருவார்கள் என்னத்தை கேட்பார்கள் அல்லது என்னென்ன எல்லாத்தையும் தங்களை கொண்டு வச்சு செய்வார்கள் என்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் அறிந்து வந்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் தமிழ் தேசியவாத அரசியலுக்குள் கட்சியினுடைய கட்டுமானமும் அல்லது தலைமத்துவமும் ஒற்றை தலைமையின் கீழ் அந்த கட்சிகள் தொடர்ந்து பயணித்து அவர்கள் ஒரு சர்வாதிகாரத்தனத்துக்கும் அல்லது ஒரு பாசிஸ்ட் என்ற ஒரு தனத்துக்கும் அந்த கட்சி தலைமைகளும் அல்லது அந்த நடைமுறைகளும் கட்சி நடைமுறைகள் ஜனநாயக சூழலில் ஜனநாயக ரீதியாக நாங்கள் நடைமுறைகளை வைக்கின்றோம் என்று சொன்னால் கூட அவர்கள் தொடர்ந்து ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவாக அல்லது ஒரு சூழலுக்காக தங்களை மையமாக வைத்து தங்களுக்கான அரசியல் இருப்புக்காக எல்லாவற்றையும் நோக்கின்ற ஒரு போக்கையும் கண்டு பார்த்து வந்து அதை விட்டு வெளியேறி ஒரு 25 வருடங்கள் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக சமூகத்தில் வாழ்ந்து சமூகத்தில் இருந்து கொண்டு இந்த அரசியல் கட்சிகளையும் இந்த அரசியல் தலைவர்களையும் அரசியல் செயல்பாடுகளையும் அரசியல் வார்த்தைகளை சொற்களை அல்லது சாணக்கியத்தனங்களை அல்லது சாணக்கியங்களை எல்லாவற்றையும் பார்த்து தொடர்ந்து ஒரு ஊடக பரப்புக்குள் இருந்து கொண்டு இவற்றை எல்லாத்தையும் கட்டுடைத்தும் அல்ல உடைத்தும் அல்ல இதுக்குள் இருக்கக்கூடிய மறுபக்கங்களை பார்த்து பேசுகின்ற ஒரு தெளிவான அல்லது பற்றற்ற அந்த கட்சிகளின் மீதான அல்ல கட்சி தலைவர்களுக்கான விசுவாசங்கள் எல்லாத்தையும் துறந்து பற்றற்ற ஒரு மனிதனாக பேசுவதற்கான ஒரு களத்துக்கு வந்தடைந்த பொழுது நாங்களும் ஒரு மாற்றத்தை வேண்டி எங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த மாற்றம் என்பது இன்றைக்கு தேசியவாத சூழலில் இலங்கைக்குள் அரசியல் பிரச்சனை பிரிபட்டு வந்திருக்கின்றபடியா இலங்கைக்கான ஒரு மாற்றம் என்பதும் அதே நேரத்தில் தமிழ் தேசியவாத பரப்புக்குள் இருக்கின்ற சமகாலத்தில் கிடையாக அந்த மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என்பது இங்கு அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டு வருகின்ற கருத்துக்கு ஒரு புறமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்த மாற்றத்துக்கான புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் கோணேஸ்வரன் அவர்களை அழைத்து கொண்டு வந்த இன்றைக்கு உரையாற்றுவதற்கு அவர்கள் எதிர்பார்த்து அவர்கள் கண்டடைந்த அந்த மாற்றத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அதுக்கான பக்க உதவிகளை அதற்கு மேலதிகமான அது அவர்கள் கண்டடைந்த அந்த மாற்றத்துக்கான வழிகள் அல்லது காரணங்கள் சரியானதா அல்ல ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு களச்சூழலை உருவாக்குவதற்குமாக இந்த உரையாடலை நடத்துகின்றோம். உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களிடமிருந்து கேள்விகளையும் அல்ல மேலதிகமான கருத்துக்களையும் எதிர்பார்த்து திரு கோணேஸ்வரன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம், எனது பேர் கோணேஸ்வரன். நான் கனடாவில் ஒரு நீண்ட காலமாக ஒரு 35 வருடங்களாக ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருந்து செயற்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அதன் மற்றது தேடமன்ற தமிழ் ரிசோர்ஸ் சென்டர் என்ற அமைப்பிலும் ஒரு மெம்பராக இருக்கின்றேன்.
இன்றைய இந்த சந்திப்பின் தலையங்கம் இந்த இலங்கையின் அரசியல் மாற்றத்துக்கான வழி என்ற விஷயத்துல நாங்கள் ஒரு குழுவாக மாற்றத்துக்கான புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் என்ற ஒரு குழுவில் இருந்து நான் இந்த விஷயத்தை உங்களோட கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். இந்த மாற்றத்தை நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கை அரசியல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க வேணும் என்று சிந்திச்சு கொண்ட காலகட்டத்தில் கனடாவில் நடந்த என்பிபியின் கூட்டத்தில் அனுரா அவர்கள் இந்த உரை கேட்டதன் அடிப்படையில் எங்களுக்குள்ள ஒரு அவர்கள் மாற்றங்கள் ஒரு சிந்தனை ரீதியாக சில விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு ஏற்பட இருக்கின்ற மாற்றங்கள்ல நாங்கள் தமிழர்களாக எப்படி கலந்து கொள்ளலாம் அல்ல பங்களிப்பு செய்யலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த மாற்றத்துக்கான புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் என்ற குழுவை நாங்கள் ஒரு குழுவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து நாங்கள் இந்த என்பிபி சம்பந்தமாக அமைப்பை நாங்கள் எப்படி இலங்கை இந்த அரசியலை இப்ப இருக்கிற அதிகார வர்க்கங்கள் UNPSLP என்று மாறி மாறி வர்ற இந்த அரசாங்கங்களை நாங்கள் 75 வருடங்களாக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க அரசாங்கங்கள் எப்படி இந்த இலங்கையின் இன முரண்பாடுகள் கூர்மை அடைந்த விஷயங்களையும் சரி பொருளாதார ரீதியான விஷயங்களையும் சரி ஒரு நாட்டை குட்டிச்சுவராக்கி இன்றைக்கு வந்தடைஞ்ச நிலையில நாங்கள் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தேன் என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த விஷயங்கள் என்பிபி இந்த விஷயங்கள் நாங்கள் கவனத்துல கொண்டுதான் இதுக்கு இந்த சக்திகளை எப்படி தோற்கடிப்பதுன்றதான் எங்களோட முதன்மையான பங்கா இருந்த இந்த இருக்கிற இந்த SLP UNP இந்த பெரமுனா இந்த வலதுசாரி சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்சிகளை எப்படி நாங்கள் இந்த இலங்கையின் அரசியல் தளத்திலிருந்து அகற்றலாம் என்று அந்த அடிப்படையில நாங்கள் என்பிபி என்ற அமைப்பை நாங்கள் அந்த தோற்கடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக அல்லது ஒரு அரசியல் அமைப்பாக பார்த்த அடிப்படையில நாங்கள் அவர்களுக்கு சில முன்மொழிவுகளை நாங்கள் வச்சிருக்கோம் அறிக்கையில அந்த சில மாற்றங்களை அவர்கள் கொண்டு வர என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடையில நீண்ட இப்ப 70 இருந்த JP அல்லது 80, 90, 2000 வருடம் 2024 அது ஒரு பரிமாணத்தை அடைஞ்சிருக்கு. என்னடா கிட்டத்தட்ட 28 சிவில் அமைப்புகள் அது ஒரு கூட்டாக சேர்ந்த என்பிபியும் அது ஒரு அமைப்பாக இருக்கிற அந்த கூட்டில் அப்ப அவர்கள் பல்வேறுபட்ட இலங்கையின் அந்த அரசியல் அமைப்பை முழுமையா மாற்றி அந்த மக்களுக்கான அரசியலை நாங்கள் உருவாக்கின அடிப்படையில் அவர்கள் அந்த அரசியலை முன்னெடுத்து வர அடிப்படையில் நாங்கள் அதுல எப்படி கலந்து கொண்டு அதில் எங்களை தமிழ் மக்கள் சார்ந்து எப்படி அந்த பங்களிப்பை நாங்கள் வழங்கலாம் அடிப்படையில் நாங்கள் ஒரு சிறு குழுவாக இயங்கி கொண்டிருக்கிறோம். மற்றது நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இதுல கலந்துரையாடி கொண்டு தொடர்ச்சியா உரையாடலாம் நினைக்கிறேன். மற்றவங்க சொன்னா சரி நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதுல ஹலோ நிக்சன் ஓகே. நீங்க சீலன் நிக்கிறீங்களா? தொடர்ந்து பேசுவதற்கு ஊடாக நீங்களும் உங்களுடைய கருத்தை முன்வைப்பதற்கு நீங்கள் விருப்பப்பட்டிருக்கிறபடியால் அடுத்ததாக தோழர் கிருபா பேசுறீங்களா? மனோரஞ்சன் தோழர் கொஞ்சம் பேசுங்களேன். என்ன நடந்தவர் இல்ல அவரு நாங்கள் கேள்விகளை கேட்கும் போது தான் மீது விஷயத்தை பேசுறேன்னு சொல்றேன். அப்படியா? அப்ப அந்த அந்த ஆவணத்தை மேல நான் லிங்க் பண்ணி விட்டேன். அதனுடைய அடிப்படையில் அந்த ஆவணத்தை பற்றி கொஞ்சம் கோணேஷ் சொல்ல முடியுமா நீங்க? வணக்கம். ஏன்னா இந்த ஆவணங்கள்ல நாங்கள் சுதந்திரம் அடைந்த காலம் முதல் எமது அரசியல் மற்றும் ஏனைய உரிமைகளுக்காக போராடி பேரிழப்புகளை சந்தித்த தமிழ் மக்களும் ஏனைய தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்களும் இந்த மாற்றத்திற்கான கூட்டு செயற்பாட்டில் கைகோர்த்து நிற்க வேண்டியது ஒரு தவிர்க்க முடியாத வரலாற்று தேவையாகும்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் அதே மக்கள் விரோத சக்திகள் வெற்றி பெற்றால் கடந்த 75 வருட காலமாக அவர்கள் செய்த அரசியலும் அவர்கள் பின்பற்றிய கொள்கைகளும் அவர்கள் விதித்த சட்டங்களும் சரியானவை என்றே உறுதிப்படுத்தப்படும். மலைய மக்களின் வாக்குரிமைகளை பறித்ததில் ஆரம்பித்து தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கு எதிரான இன ஒதுக்கல், இன ஒடுக்கல், மொழி ஒதுக்கல் கொள்கைகளும் அரச உறுதுணையோடு நடத்தப்பட்ட இனக்கலவரங்களும் அதனைத் தொடர்ந்து 30 வருடங்களுக்கு மேலான யுத்தமும் முஸ்லிம் மக்கள் மீதான இனவெறுப்பும் தாக்குதலுமே நாட்டை ஆண்ட பிரதான கட்சிகளின் தொடர்ச்சியான தேசிய அரசியலுக்கான கொள்கையாக இருந்து வருகிறது. சிறுபான்மை இனங்களால் தான் பெரும்பான்மை இனத்துக்கும் சிறுபான்மை தேசியத்துக்கும் நாட்டின் இறைமைக்கும் ஆபத்து என்று அந்த அரசுகள் நடத்திய கடந்த 75 வருட நாசகார அரசியலால் நாட்டில் எந்த ஒரு இனத்திற்கும் விமோசனம் ஏற்பட போவதில்லை என்பதை மக்கள் புரிய தொடங்கியுள்ளனர். தொடர் மனோரஞ்சன். கோனேஸ், நீங்க தொடர்ந்து அவ்வளவுதானே உங்களுடைய இது அதுக்கு? அதுல நாங்கள் இந்த குறிப்பான அந்த விஷயங்கள், அந்த கருத்துகள், நாங்கள் எங்களோட அறிக்கையில இருக்க கருத்துக்களை நான் சொன்னேன். இதுல நாங்கள் ஹலோ நீங்க பேசுங்க. அப்ப இப்ப இந்த விடயங்கள் நாங்கள் ஏன் இந்த இந்த மாற்றத்துக்கான இலங்கை தமிழர்கள அமைப்பு அல்ல குழு வந்து என்னன்னு சொன்னால், இந்த இலங்கையின் நடக்கிற இந்த உலகால நடந்த மோசமான இந்த அரசியலை வந்து இந்த இலங்கையின் இனி வர்ற தலைமுறை, புதிய தலைமுறைகளும் சரி, இப்ப இது எப்படி ஏற்பட்டிருந்த ஒரு அரகலையா 2022 ஏற்பட்ட அந்த அரகலையா மாற்றத்துக்கு கூடாது. அங்க சிங்கள ஒரு படித்த நடுத்தர வர்க்க இளைஞர்கள் மத்தியில ஒரு மாற்றம் கொண்டு வருது. நாங்கள் அப்ப அந்த மாற்றத்தை நாங்கள் எப்படி உள்வாங்கணும், அதுக்கு ஆதரவாக இருக்கணும் என்ற அடிப்படையில தமிழர்களாகிய நாங்களும் சிந்திக்க வேண்டும் என்ற நாங்கள் மாற்றம்தான் மாறாதது. அப்ப அந்த மாற்றத்தை நாங்கள் முற்றுமுழுதாக மறுதளிச்சு அப்ப மாற்றம் இல்லையே என்று சொல்லி அதுக்கு எங்கட இருக்கிற தமிழ் தேசிய பரப்புல இருக்கிற இந்த தேசிய கட்சியில தமிழ் தேசியம் பேசுகிற இந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட இந்த நபர்கள் என்னன்னு சொன்னா, இந்த மாற்றத்தை அவர்கள் விரும்பவில்லை என்னன்னு சொன்னால், இந்த இலங்கையின் தங்கட அரசியல் எதிர்ப்புக்கு இது ஆபத்து என்று சொல்லி இந்த சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு ஐக்கியமாக சமாதானமா சமத்துவமா வாழ்ற வந்து தங்கட இருப்புக்கு, அது சிங்கள வலதுசாரிகளும் சரி தமிழ் வலதுசாரிகளும் சரி, இப்ப தமிழ் பரப்புல இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஆபத்து என்னன்னு சொன்னா, அங்க 2 இனங்களும் ஒரு சமத்துவமா முன்னோக்கி நகரக்கூடிய சூழல் இருக்குமென்றா தங்கள அரசியலுக்கு அது ஆபத்தின் அடிப்படையில் அவை இன்றைக்கு என்பிபிக்கு எதிரான கருத்துக்களை அல்லது பழைய என்பிபி கடந்த காலங்களில் செய்த தவறுகள் என்று சுட்டி காட்டுற விடயங்கள் வந்து எல்லா கட்சிகளும், அதாவது இலங்கை சுதந்திரத்துக்கு பிறகு வந்த யூஎன்பி டட்லி செல்வா ஒப்பந்தத்துல கூட அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி பண்டா செல்வா ஒப்பந்தங்கள். அப்ப தொடர்ச்சியாக இந்த கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட பங்குக்கு இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறைகளை வந்து பாவிச்சுதான் வந்திருக்கு. 81 லைப்ரரி எப்படி எரிக்கப்பட்ட விஷயங்கள் சரி, யூஎன்பி அதை எப்படி முன்னணியில் என்று செய்தால் சரி, இந்த சந்திரியா கொண்ட பிராந்தியங்கள் ஒன்றியம் என்ற விஷயத்தை இந்த கட்சி எதிர்த்த விஷயத்தை எல்லாம் நாங்கள் மறைச்சு கொண்டு தனியா இந்த என்பிபி அல்ல ஜேஇபி கடந்த காலம், ஜேஇபி கடந்த காலங்கள்ல அது வெளிப்படையான விஷயம், நாங்களும் அது மறக்க தேவையில்லை, நடந்த விஷயங்கள் உண்மையான விஷயங்கள். ஆனா அதுல அவை ஒரு மாற்றம், இன்றைக்கு ஒரு மாற்றம் அவைக்குள்ள ஒரு இல்லைன்னா அவை என்பிபின்னு இந்த கூட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டோம். ஒரு 28 சிவில் அமைப்புகள் அந்த கூட்டுக்குள்ள இருக்குது. அப்ப அவை என்னன்னு சொன்னா அவையும் அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி நகர வலிக்காம அந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்க வேணும் தானே. நாங்கள் அதை எதிர்நிலையிலேருந்து அதை மெசேஜ் கொண்டிருக்கலானே, மாற்றம் தான் மாறா. இப்ப மாற்றம் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்க போது நாங்கள் மாறாமல் 60 70 80 சிந்திச்சு கொண்டிருக்கலாம். 2024 இருக்கான்னு 2024 இந்த மாற்றங்கள் எப்படி நடக்கின்ற விஷயங்களை உள்வாங்கினா தான் நாங்கள் முன்னோக்கி நகரலாம். நிக்சன். ஓகே, இப்போ உங்களுடைய கருத்தின்படி இன்னைக்கு இந்த 75 வருடங்களாக ஆட்சியில் இருந்த இரு பெரும் கட்சிகளாக இருந்தாலும் யுஎன்பி, எஸ்எல்எப்பி, அதிலிருந்து பிரிந்து வந்த கட்சிகள் ஆட்சியில இருந்து இன்றைக்கு இந்த வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுன்றதும்,
22ஆம் ஆண்டு நடந்த தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்தினுடைய நிறுவனமயப்பட்ட அறகலைய போராட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இன்று இந்த ஒரு மாற்றத்திற்கான சூழலில் மக்கள் பொது வழிக்கு வந்திருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கோடு இந்த மாற்றத்துல இன்னைக்கு என்பிபிக்கான எதிர்ப்பு பிரச்சாரங்களில் வடகிழக்கு மாகாணத்தை பிரித்தது என்பதைத்தான் முன்வைக்கப்பட்டு கொண்டு தமிழ் தரப்புக்குள்ளால் முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் இன்று வரையும் இப்ப 80களுக்கு பிற்பாடு 82, 83 அல்லது 86 தமிழ் தேசியவாத அரசியலுக்குள் நடந்த குத்துவெட்டுகள், முரண்பாடுகள், 90களில் நடந்த ஐபிகே காலங்கள், மாகாண சபை நிறுவல் நேரத்திற்கான பிரச்சனை, அதுக்கு பிற்பாடு இன்றைய வரை 2009க்கு பிற்பாடான சூழலிலும் தொடர்ந்து முரண்பாட்டுக்குள் எவ்வாறு இந்த தமிழ் தேசியவாத அரசியல் பிரச்சனைக்குள்ளாகி கொண்டு வருகின்றது என்ற ஒரு சூழலை முன்வைக்கின்ற பொழுது இன்றைக்கு கிழக்கு வாதம் என்கின்ற அல்ல கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் இணைந்து போவதற்கான எந்த ஒரு அரசியல் முகாந்திரமும் இல்லாத அரசியல் தலைமைகளுக்கு இடையான முரண்பாடுகள் என்பது எல்லாத்தையும் பார்க்கின்ற போது இது ஒரு பெரிய விடயமாக இன்றைக்கு வந்து நிற்பதாக இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தின்படி தமிழ் மக்களுடைய முரண்பாட்டின் அடிப்படையில் நிகழ்கின்ற சறுக்கல்களுக்கும் ஒரு மாற்றீடாக இந்த மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து நீங்கள் பேசுவது தெரிகின்றது. தோழர் கிருபா, நீங்க பேசுறீங்களா? அடுத்தது கிருபா. இல்ல கோணேசிட்ட நான் இப்ப ஒரு கேள்வி இருப்பேன். நீங்க என்பிபிக்கு வச்சிருக்க இந்த கையொப்ப ஆவணம், அந்த மேல இணைச்சிருக்கிற அந்த கையொப்ப ஆவணத்துல நீங்க சொல்ற விஷயங்கள் இருக்கு. இதுல கீழே அந்த என்பிபிக்கு நீங்கள் சில அடிப்படையான கோரிக்கைகள் சிலது வச்சிருக்கிறீங்க. அதையும் இப்ப தமிழ் பக்கத்துல இருந்து பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்து வந்திருக்கு. அந்த ரெண்டையும் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். அந்த நீங்க வச்சிருக்க கோரிக்கைகள் என்ன அடி ஹலோ, வணக்கம். இப்போ நாங்கள் வச்ச கோரிக்கை வந்து அடிப்படையான ஒரு கோரிக்கையில தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். இதில் என்னன்னு சொன்னால், இப்போ இப்படித்தானே தோழர் மேலே என்னன்னு சொன்னால் சவுண்ட் வந்து குறைஞ்சிட்டு, முதல்ல விட குறைஞ்சிட்டு. நீங்க மைக்ரோஃபோன்ல கேட்குறீங்களா? மைக்ரோஃபோனை கலட்டிட்டு டைரக்ட் ஆக்காத எங்க போனுக்கு, சத்தம் வருது. கேக்குதா இப்ப? ஆமா. என்னன்னு சொன்னா, இந்த விடயங்கள் என்னன்னு சொன்னா, நாங்கள் இப்ப இந்த பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இன்றைக்கு ஒரு 75 வருடங்களுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. அதை நாங்கள் வரலாற்று முதல் முறை அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், இதுவரை காலம் அப்படியா சந்தர்ப்பம் பெற இல்லைன்னா 3வது அணியாக பலம்பொருந்திய ஒரு அணியாக இன்றைக்கு என்பிபி மேலெழுந்து வந்திருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டோம்னா காலங்காலமாக திரும்ப இந்த இதுக்கெல்லாம் சுழண்டு இதே சைக்கிளுக்கான் திருப்பி வந்துருக்க போறோம். திருப்பி இப்போ 2009 இப்போ இப்படி மைனஸ்ல வந்து தமிழ் மக்களும் தங்களோட உரிமை சார்ந்த போராட்டம் அப்படி மைனஸ்ல வந்து இன்றைக்கு கையறு நிலையில தமிழ் மக்கள் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி திரும்பவும் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான பொருளாதார வளர்ச்சியும் சரி, மற்ற கூறுகள், இன ரீதியான முரண்பாடுகள் சரி, எல்லா விஷயங்கள்லையும் வந்து திரும்பவும் அதே பழைய நிலைமை என்ற 2 பக்கம் பிரச்சனைகள் இருந்தால் தான் அரசியல் செய்து கொள்ளலாம். அப்ப அந்த விஷயங்களை நாங்கள் கடந்து ஒரு தமிழ் மக்கள், மலைய மக்கள், முஸ்லீம் மக்களும் தங்களோட உரிமைகளை பெற்றுக்கொண்டு சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் நகர வேணும். இப்போ அந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் தமிழ் மக்களுக்கு காலங்காலமாக நாங்கள் சொல்ற அந்த 75 வருடங்களாக தமிழ் மக்களும் ஏமாற்றப்பட்ட விஷயம். ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் வந்து வாக்குறுதியை வந்து ஒன்று விளங்கி கொள்ள நாங்கன்னு சொன்னால், எந்த கட்சியும் வந்து வாக்குறுதி வழங்குற பிரச்சனையில ஒப்பந்தம், நீங்க பாருங்க, ஒப்பந்தங்களே கிழிச்சறியப்பட்டிருக்கு. பண்டா செல்வா, டட்லி செல்வா, பண்டா செல்வா, அதுக்கு பிறகு இந்த 13வது அரசியலமைப்பு சரத்தையே இம்ப்ளிமெண்ட் பண்ண
பண்ண முடியாமல் ஒரு அரசு இருக்குது. ஏன்னு சொன்னா சிங்கள மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு இருக்குமென்னு சொன்னா அவர்கள் அதுல கை வைக்க தயாரில்லை. இது கடந்த நீண்ட கால வரலாறு. ஏனென்றா பண்டா செல்வா ஒப்பந்தத்துல ஜிஆர் ஜெயவர்தனா வந்து கண்டி யாத்திரையை நோக்கி நகர்ற அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக. ஸோ இப்படி காலங்காலம் மாறி மாறி இப்போ இன்றைக்கு இந்த இந்த இன சிங்கள மக்கள் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்காங்க. இந்த மாற்றத்தை நாங்கள் பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணி முன்னோக்கி நகர்த்தப்படணும். அப்படி நகர்த்தினா தான் நாங்கள் இந்த விஷயங்கள்ல வந்து நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி அல்லது ஒரு சமத்துவம் வாழக்கூடிய சூழ்நிலையை நோக்கி நகரலாம். இந்த பொது வேட்பாளர் வந்து தமிழ் மக்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. அவர்கள் என்ன அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் வாக்குறுதியை வழங்கி இந்த ஒவ்வொரு ஜனாதிபதி 78க்கு பிறகு வந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் வந்து அதை மீறி இருக்கணும். அதை அப்ப ஆகவே அவர்களுக்கு அந்த உரிமை, ஆனா அவர்களும் தமிழ் மக்களும் விளங்கிக் கொள்ள அந்த பொது வேட்பாளர் இந்த சந்தர்ப்பம் வந்து அதுக்கு பொருத்தமான சந்தர்ப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொன்னா இது ஒரு மாற்ற நிகழ்த்துறதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு இலங்கை மக்களுக்கு, ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும். அப்ப அந்த மாற்றத்தை நாங்கள் நிகழ்த்துற கூடாதான் நாங்கள் முன்னோக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் பெறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மாற்றத்துக்கான நோக்கி நகர அதுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்ய முன் வந்ததே அதுக்குரிய காரணம் அடிப்படையில். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை வந்து அவர்கள் கொஞ்சம் கவனத்துல கொண்டு இந்த மாற்றத்துக்கு ஆனா அவர்களும் ஒரு சில நான் இடையில ஒரு பார்த்து ஒரு அறிக்கை ஒன்றை விட்டுருக்கேன். சிவில் சமூகம் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்து ஏதாவது பாசிட்டிவா குறைந்தபட்சம் ஏதாவது தங்களை மேனிஃபெக்சோல ஏதாவது உள்வாங்கியிருந்தா தாங்கள் அதை கைவிடலாம் அல்லது கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா இந்த மேனிஃபெக்சர் வந்த உடனே அது நடக்குமோன்று கூட நாங்கள் என்னென்னா சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றத்தை நடக்கிற கூட தான் இந்த விஷயங்கள் சாத்தியமாகும். மற்றபடி கட்சிகள் தங்களை தேர்தலுக்கான வெல்றக்குரிய ஒரு உபாயமாகத்தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இந்த கோரிக்கைகளை செய்கிறது. அல்ல இரகசியமா நான் உங்களுக்கு வெண்டு வந்தா உங்களுக்கு இதெல்லாம் அது அவற்றை கட்சியோ அல்ல தனிநபர் என்ற ஜனாதிபதியின் கையில இல்லை. ஒட்டுமொத்த பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியில இந்த விஷயங்கள் இந்த இலங்கையின் இனப்பிரச்சனை சம்பந்தமாக தீர்வு நோக்கி நகர்ற சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம். இந்த பாத்தீங்கன்னா அந்த சந்திரிகா 94 கொண்ட அந்த பிராந்தியங்கள் ஒன்றியம் என்ற விஷயம் வந்து அவர் வெண்தாம்பர அமைப்பு கூடாக சிங்கள மக்கள் மத்தியில கிராஸ் ரூட் லெவல்ல வந்து ஏன் பிரச்சாரங்களை செய்து அதுக்கு பாசிட்டிவ். அதுல ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 68% சிங்கள மக்கள் சர்வேல தமிழ் மக்களை பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதரவாக அந்த மக்கள் அன்றைக்கு அந்த சர்வேல 68% மக்களுக்கு ஆதரவாக இருந்தது. அப்ப அந்த பிராந்தியங்கள் ஒன்றியத்தை கூட நாங்கள் இன்றைக்கு சமஷ்டிக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல், அதாவது 13 அமெண்ட்மெண்டை விட கூட அதிகாரம் உள்ள கட்டமைப்பாக இருந்தது. அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி நகர்றதுக்கு எங்களை தலைமை இன்றைக்கும் தயாராக இருக்கிறது. இன்றைக்கும் இல்லை. ஆகவே நாங்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கு என்ன கேட்டீங்கன்னா வடகிழக்குள்ள தமிழ் மக்கள் அரசியல் தலைமையை கேட்டு செயற்படுற அளவில் இல்லை இன்றைக்கு. ஆகவே நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன அந்த தோழர் சொன்ன மாதிரி இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை என்ன கேட்டீங்கன்னு சொன்னா அவை இந்த மாற்றத்துல பங்களிப்பு செய்கிற தமிழ் மக்களை வந்து எதிர்நிலையை கொண்டு விட்டு காலங்காலமாக இந்த மாற்றத்துக்கு எதிரானவர்களாக தமிழ் மக்கள் இருந்தார்கள் என்ற அந்த வரலாற்று தவறுகளை நாங்கள் விளைக்காமல் அதை கொஞ்சம் ராஜேந்திரமாயும் ஒரு பாசிட்டிவாயும் அதை என்கரேஜ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல இப்ப இந்த நீங்க வச்ச என்பிபிக்கு வச்சிருக்கிற கோரிக்கைகள்ல நீங்கள் என்ன காரணத்துக்காக சொல்லி ஒன்று போட்டிருக்கிறீங்க, நீங்கள் சிங்கள மக்களுடைய ஆணையை பெற்றுத்தான் இதை செய்ய வேணும் என்று போட்டிருக்க நோக்கத்தை நீங்க சொன்ன விஷயத்தோட அப்படி தொடர்புபடுத்துறீங்க. ஏன்னா சிங்கள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத எந்த விஷயத்தையும் எந்த அரசுகளும் செய்ய போற இல்லை. ஏனென்றா அவ ஒரு என்ன சொல்ற தேர்தல் எண்ணம் என்ற விஷயம் வந்து வாக்கடிப்படையில கட்சிகள் அதிகாரத்தை பெறுறதும் அதிகாரத்தை இழக்கிறதும். ஸோ பெரும்பான்மை மக்கள் அந்த கருத்துக்கு நிலைக்கு ஆதரவு இல்லை என்றால் அவர்கள் அந்த விஷயத்தை அதில் உள்வாங்க போறது இல்லை, சொல்ல போறதும் இல்லை. ஆனா பெரும்பான்மை மக்கள் அந்த கோரிக்கையை வச்சு பெரும்பான்மை மக்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னால் ஜேஇபி அல்ல என்பிபி தேர்தலை அந்த கோரிக்கையை முன்வைச்சு வெல்லும் என்று சொன்னால் அவைக்கு அந்த விஷயங்கள் நடைமுறைப்படுத்த எந்த பிரச்சனை சிக்கலும் பெற போற இல்லை. மற்ற இந்த சந்திரிகாவினுடைய தீர்வு திட்டத்தை பற்றி நீங்க சொன்னீங்க. நான் அதுல பணியாற்றினவனோட வயல் ஒரு சின்ன அவதானிப்பை நான் இதுல சொல்ல விரும்புறேன். இந்த எஸ்எல்எஃபிக்கு வந்து இலங்கையில குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அளவுக்கு அல்ல அதையும் விட கூடுதலாக கிராம மட்டங்கள்ல விவசாயிகள் மற்றது கிராம மட்டங்கள்ல மற்றும் பௌத்த மடாலயங்கள் பன்சலைகள் எல்லாவற்றிலையுமே வந்து மிகவும் பரந்த ஒரு நெட்வொர்க் இருந்த கட்சி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஏனென்றா உங்களுக்கு தெரியும் பண்டாரநாயக்காட காலத்துல
அவருடைய அந்த 5 சக்திகள் அவற்றை பஞ்சமகா பலவேகி என்று சொன்னதுல முதலாவது சங்கெல்லாம் துவங்குறார். சங்க குரு என்றால் ஆசிரியர்கள், வேத என்றால் வைத்தியர்கள், கொவி கம்கர். அதுக்கு பிறகுதான் 4வது 5வது தான் விவசாயிகளும் தொழிலாளிகள். அப்ப இந்த விதை என்று அவர் சொன்னது கிராம மட்டங்கள்ல இருந்த விதை மாத்தியாம பரியாரி மேலத்தான் அவர் சொன்னது. குரு என்றது கிராமத்துல மட்டங்கள் எல்லாம் இடத்துல இருந்து ஆசிரியர்கள். அப்ப மக்களிட்ட கருத்து பரம்பலை செய்பவர்கள் உண்டு. முதலாவது சங்கைக்குரிய அந்த பௌத்த மட பீடங்கள், 2வது ஆசிரியர் என்றால் அவர்கிட்ட தான் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரும் தங்கி நிற்கிறது. 3வது வைத்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட கிராமங்கள்ல, அதுவும் பின்தங்கிய இலங்கை 50ஆம் ஆண்டுகள்ல இலங்கை எப்படி இருந்திருக்கும் தெரியும். ஆங்கிலம் பெரிய அறிவில்லாத காலகட்டத்துல இவர்கள்ல தான் தங்கி நின்று இருக்கக்கூடிய சமூகம். அப்ப அப்படியான ஆட்களுடைய ஆதரவோடு தான் பண்டாரநாயக்கா உண்மையாக ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வார. அப்ப அவரு அந்த மட்டத்துல நெட்வொர்க் இருந்தது. அப்ப அப்படியான ஒரு கட்சி 94ல ஒரு மிகப்பெரிய பிரயத்னத்தை செய்து, ஒரு பெரிய ரிஸ்கான எக்ஸசைஸ் தான் அவை செய்தது. எனக்கு தெரியும் நேரடியாக சந்திரிகாட கட்சிக்குள்ள இருந்த மூத்த ஸ்ரீலங்கா கட்சி தலைவர், மூத்த கட்சிகள் சொல்லிக்கல, அவற்ற தாயோட தகப்பனோட அரசியல் செய்த ஆக்கள் எல்லாம் அதுல இருந்தவர். பண்டாரநாயக்கா குடும்பத்தோட அரசியல் செய்தார். அவர்கள் ஒரு தரம் இறங்கி வந்து கிராம மட்டத்துல போய் அந்த அதிகார பரவலாக்கல் சம்பந்தமா உண்மையா பேச இல்லை. உண்மையா ஏன்னா அவர்கள்லாம் பாரம்பரியமாக இந்த தமிழ் விரோத, சிறுபான்மை மக்கள் விரோத அல்லது சிங்கள ஆதரவு அரசியலைத்தான் செய்து வந்திருக்கிறார். ஆனால் சந்திரிகா செய்த ஒரே ஒரு நல்ல காரியம், தன்னுடைய கட்சிக்குள்ள இருந்த இளம் தலைவர், அதாவது இப்ப மங்கள சமரவீர வந்து மகாநாம சமரவீரண்டு சந்திரிகாட தகப்பனோட அரசியல் செய்த ஒரு ஆள்ட மகன் தான் மங்கள சமரவீர. அதே போல நீங்க எடுத்தீங்க என்றால் டிலான் பெரேரா இப்பவும் இருக்கிறார். அவர் வந்து ஒரு எல்எஸ்எஸ்பி, தகப்பன் வந்து மார்ஷல் பெரேரான்னு சொல்லி பதுளையில எல்எஸ்எஸ்பியினுடைய கட்சி அமைப்பாளர் இருந்தவற்ற மகன் தான் டிலான் பெரேரா, ஒரு இடதுசாரி பாரம்பரியம். நாலந்த எல்லாவலன்றவர் வந்து ரத்னபுரம் மாவட்டத்துல நந்தா எல்லாவலன்று ஸ்ரீமா பண்டார் நாயக்காவோட அரசியல் செய்தவற்ற மகன் தான் நாலந்த எல்லாவல். தலசலஹா பெருமான்றவர் ஒரு இளம் அரசியல்வாதி, ஜேவிபி அரசியல்ல இருந்து வெளியே வந்த சிறுபான்மை மக்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் ஆதரவான ஒரு ஆள். இப்படியாக தன்னுடைய கட்சிக்குள்ள அந்த அடுத்தது எஸ்பி திசாநாயக்க பழைய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியில இளம் அமைப்பாளரா யூனிவர்சிட்டியில இருந்த காலத்துல இடதுசாரி கட்சிக்காக வேலை செய்தவரால் எஸ்பி. இவர்கள் தான் உண்மையா இந்த அதிகார பரவலாக்களை வந்து கிராமங்கள்ல கொண்டு போறதுக்கு இந்த வெண்தாமரை இயக்கத்துக்கூடாக ஜோசனை ரத்னா வந்து இருந்த, நான் இருந்தேன், லூஷன் ராஜகருணாநாயக்க போன்ற பல்வேறு ஆட்கள் இதை கிராம மட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஆனா அந்த கட்சி தன்னுடைய எல்லா வளங்களையும் திறந்து விட்டது. என்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கீழ்மட்டம் எல்லாம் அதுக்கு எதிராக வேலை செய்தது. ஐக்கிய தேசிய கட்சியிட்ட காசு வேண்டி கண்டு சம்பிக்கரணவக்க போன்றவர்கள் சிகள உரிமையாண்டு தமிழ்நாட்ட நாடு பிரியப்பட போகுது என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய புறம்டால அம்பாறை மாவட்டத்திலிருந்து அவர்கள் செய்திருந்தார். இப்ப இதுக்கெல்லாம் சவால் விட்டுத்தான் கிராம மட்டங்கள்ல அதை கொண்டு போய் இந்த கருத்துரைகளை செய்தது. இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, எல்எஸ்எஸ்பி போன்றவர்கள் எல்லாம் உதவி செய்தார். ஆனால் அது எங்க தோக்கடிக்கப்பட்டது என்றால், கோணேஷ் சொன்னது போல் மக்கள்கிட்ட தோக்கடிக்கப்படல. அந்த கருத்து வாக்கெடுப்பு நோர்வே கொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட மக்கள் கருத்து எல்லாத்துலயும் 60% 65% மக்கள், சிங்கள மக்கள் பெரும்பாலும், தமிழ் மக்களை விட்டு வடக்கு கிழக்க விட்டு சிங்கள பெரும்பான்மையில 65% மக்கள் வந்து அதுக்கு ஆதரவாகத்தான் கருத்து சொல்லியிருந்தார். ஆனால் அது எங்க தோக்கடிக்கப்பட்ட என்றால், இந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையில பாராளுமன்றத்துல கணிசமான 60-70 ஆசனங்களை வைத்திருக்க ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்துல வச்சுதான் அதை தோக்கடிச்சது. அதை தோக்கடிக்கிறதுக்கு முதல் தாங்கள் அதுக்கு ஆதரவளிப்போம் என்று சொல்லியே அதனுடைய ஒரிஜினல், அதாவது நீலன் திருச்செல்வம் உட்பட பலர் தயாரித்த ஒரிஜினலான அந்த தீர்வு திட்டத்தை கணிசமாக சாரமிழக்கப்பட்டு சந்திரிகா பாராளுமன்றத்துல கொண்டு வந்ததை வைக்கல, அதனுடைய உள்ளடக்கம் வந்து கணிசமாக சாரமிழக்கப்பட்டிருந்தது. அது நீலன் திருச்செல்வம் இறக்கும் பொழுது சொன்னார்கள், அவர் நீலன் வந்து ஒரு மனமுடைந்த நிலையிலேயே மரணித்து போனார். He died as a broken hearted man. அவரால் வரையப்பட்ட அந்த தீர்வு திட்டம் வந்து யுஎன்பியை நம்பி சாரமிழக்க செய்யப்பட்டார். செய்துதான் அதை பாராளுமன்றத்தில் தோக்கடித்தார்கள். தோக்கடித்த விதமும் கூட ஒரு மிகவும் ஒரு காடைத்தனமான விதமா தான் அது தோக்கடிக்கப்பட்டது. ஒன்று, அது பாராளுமன்றத்துல போட முடியாத விதத்துல சந்திரிகா அதை பிரசன்ட் பண்றதுக்கு எழும்பி பேச துவங்கின முதல் 5-10 நிமிடத்துல இருந்தே அதுக்கு எதிராக எப்படி 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை தீ வச்சு கொளுத்துனதுக்கு பிறகு அமிர்தலிங்கமும்
சிவசிதம்பரமும் பாராளுமன்றத்துல பேசுகின்ற பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவரா அமிர்தலிங்கம் பேசேக்குள்ள எப்படி காமினி திசாநாயக்க உட்பட அந்த காடையர்கள் கூக்குரல் இட்டு அவர்களை எள்ளி நகையாடி பேச விடாமல் தடுத்தார்களோ. யாழ்ப்பாணத்தின் நூலகத்தை எரிக்கும் பொழுது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அமிர்தலிங்கம் பேசினார். நாசிச கட்சியினுடைய தலைவர் ஹிட்லர் கூட தன்னுடைய தான் போய் நாடுகளின் மீது குண்டு போடுகின்ற பொழுது நூலகங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதாக சொல்லி, ஆனால் இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக அரசு ஒரு நாட்டின் பிரதேசத்துக்கு வந்து நூலகத்தை தீயிட்டு கொளுத்தி என்று பேசுகின்ற பொழுது அதுக்கு எதிராக கூக்குரல் இட்டு அமிர்தலிங்கத்தை கொட்டியா என்று கத்தி அதை பேச விடாமல் தடுத்த அதே பாணியில் அதைவிட மோசமாக அந்த தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற பொழுது அதனுடைய உள்ளர்த்தத்தை கூட மக்கள் புரிந்து கொள்ளாத. நான் தான் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுல நான் தான் ரூப் வாயினில போய் நின்று அந்த டெலிகாஸ்டிங் பஸ்ஸோட நின்று அதை டெலிகாஸ்ட் லைவா எங்கள் கண் முன்னால் மிகவும் ஒரு இதயம் வலிக்கின்ற வேதனையோடு நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். என்றால் எல்லா எதிர்கட்சி தமிழ் கட்சிகள் அன்றைக்கு இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட எல்லா சிறுபான்மை கட்சிகள், மலையக கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் எதிர்த்திருந்தாலும் கூட புலிகளுக்கு பயந்து ஐக்கிய தேசிய கட்சி அண்டைக்கு சரி இது இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு, இதுக்கு நாங்களும் பங்களித்திருக்கிறோம், இதுக்கு நாங்கள் கையெழுத்துகிறோம் என்று சொல்லி இருந்தால் அந்த சாரமிழக்கப்பட்ட அளவில் கூட அது பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கு இது கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருந்திருக்கும். மற்ற எல்லா கட்சியும் எதிர்த்திருந்தால் அப்ப நாங்க இன்றைக்கு வடகிழக்கு பிரிஞ்சதை பற்றி காய்ச்சிருக்க மாட்டோம். ஏன்னா வடகிழக்கு பிரிக்கப்பட்ட 2006ஆம் ஆண்டோ 7ஆம் ஆண்டு. அப்ப வடகிழக்கு மாகாணம் உண்டாக இருந்தது. முதலாவது இலங்கை என்ற ஒற்றையாட்சி கருத்தியல் வந்து தீர்க்கப்பட்டு மாநிலங்களின் கூட்டமைப்பு, பிராந்தியங்களின் கூட்டப்பம் என்ற கருத்தியல் இன்றைக்கு இந்த யாப்புக்குள்ள இருந்திருக்கும். அதை சேலஞ்ச் பண்றதுக்கு யாராலையும் ஒன்றும் சேர்க்க முடியாது. வருகின்ற ஜேவிபி பதவிக்கு வந்தாலும் அதுல இருந்துதான் முன்னோக்கி நாங்கள் போயிருக்கோம். அப்ப அத்தகைய கடைகட்ட வேலை அன்றைக்கு 99ஆம் ஆண்டு நடந்தது. இது கண் முன்னால் தமிழ் கட்சிகளும் பார்த்து கொண்டிருக்க, தமிழ் கட்சிகளும் யுஎன்பியோடு சேர்ந்து கைகொட்டி சிரித்து கொண்டுதான் இது நடத்தப்பட்டது. அதுதான் இன்னும் கேவலமானது. எனக்கு இன்னும் ஞாபகம், யாரும் ரூபவாகினியில போய் அந்த ஃபுட்டேஜை நீங்க எடுத்து பார்த்தால் மாவை சேனாதி ராஜா அதற்கு எதிராக யுஎம்பிக்காரர் தீயிட்டு கொடுத்துகின்ற பொழுது அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து கைகொட்டி சிரித்துக் கொண்டிருந்த கூட்டத்தில் மாவை சேனாதி ராஜாவும் இருந்தார். இவர்களைத்தான் நாங்கள் பெருந்தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறோம். சம்பந்தன் போன்றவர்கள் கூட அன்றைக்கு அந்த தீர்வு திட்டம் நீலனால் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நீலன் திருச்செல்வம் அதை உண்மையாக பாராளுமன்றத்தில் எழும்பி பிரசன்ட் பண்ண வைக்க வேண்டியது சம்பந்தன். ஆனால் அப்படி தமிழ் கட்சியில ஒருவர் கூட இல்லாத நிலையில சுத்த தமிழில் அதை எழும்பி பேசி அதை டிஃபெண்ட் பண்ணினவர் அஷ்ரஃப் என்கின்ற ஒரு முஸ்லிம் அரசியல் தலைவர் தான் அந்த தீர்வு திட்டத்தை டிஃபெண்ட் பண்ணி பாராளுமன்றத்தில் பேசினார். அதை ஆங்கிலத்தில் பேசியது லக்ஷ்மண் கதிர்காமன். இதெல்லாம் அண்மைய வரலாறு. அப்ப இவை எல்லாவற்றையும் பேசாமல் இன்றைக்கு தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அன்றைக்கு அந்த யுஎன்பி அன்றைக்கு அதை கையுயர்த்தி செய்திருந்தாலே இன்றைக்கு நாங்கள் வேறொரு இடத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இந்த மாபெரும் தவறுகள் எல்லாம் பேசாமல் வேண்டுமென்றே இவர்கள் 2006ஆம் ஆண்டு எவருமே கணக்கெடுக்காமல் தமிழரும் காலாலும் கையாலும் செருப்பாலும் தொடமாட்டோம் என்ற மாகாண சபையை என்பிபி பிரிச்சு விட்டது. இவர்களுக்கு எப்படி போடலாம் என்றது ஒன்றை வேண்டுமென்றே இவர்கள் தோண்டி எடுப்பதன் நோக்கமே. இதை விட பாரதூரமான விஷயம் அதுக்கு முதல் நடந்திருக்கு. சரி, புலிகள் செய்ததை தான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு தைரியம் இல்லை, விடுவோம். ஏன்னா புலிகளை கழிச்சா உங்களுக்கு வாக்கு விழாது, புலிக்கு எதிராக கழிச்சா உங்களுக்கு தமிழர்கிட்ட வாக்கு விழாதுன்றது உண்மை. அப்ப நீங்கள் அதை விடுங்க. ஆனால் இந்த ஐக்கிய தேசிய கட்சி 77ஆம் ஆண்டில் இருந்து வந்து 57 இனக்கலவரம் நடந்தது. அதுக்கு பிறகு 77 வரை எந்த ஒரு கலவரமும் நடக்கல. இலங்கை தமிழருக்கு எதிராக ஒரு கலவரம் நடக்கல. ஆனா 77 ஜேஆர் வந்ததுல இருந்து வந்த 2 மாதத்துக்குள்ள ஒரு கலவரம் துவங்கி அதுல இருந்து 80, 81, 82, 83, 84 தொடர்ச்சியாக ஒரு ஒட்டுமொத்த யுத்தத்துக்கு அது வளரும் வரை அதை நிறுவனமயப்படுத்தி யுத்தமயப்படுத்தி தான் ஐக்கிய தேசிய கட்சி. அதனுடைய பிதாமகர்கள் ஒருவராக அன்றிலிருந்து இன்று வரை எல்லாவற்றையும் செய்து 99ஆம் ஆண்டும் அந்த தீர்வு திட்டத்தை எரித்து கொளுத்திய ரணில் விக்ரமசிங்கவை வெள்ளையடிப்பதற்காகவே அதை பற்றி எதுவுமே பேசாமல் இதை பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கபடத்தனம் இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால் இந்த சந்திரிகாவினுடைய தீர்வு திட்டத்தை பற்றி சும்மா கூட ஒரு தரம் வாயால் இன்றைக்கு சொல்றது கிடையாது. ஆனால் இலங்கையில வெளி எந்த நாட்டு அழுத்தங்களும் இல்லாமல் எங்களுடைய நாட்டுக்குள்ளாலேயே கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான தீர்வு திட்டம் அது. அதை நோக்கி நாங்கள் போவதற்கு இன்னும் 25 வருஷம் கூட செல்லலாம். என்றால் ஜேவிபி மாதிரி ஒரு சக்தி வந்து
அதற்கு பெரும்பான்மையான சிங்கள மக்கள் கருத்து தெரிவித்து பாரிய கருத்தியல் மாற்றம் சிங்கள மக்களுக்குள் வந்து அந்த அப்படியான ஒரு பிராந்தியங்களின் ஒன்றியங்களுக்கு போய் ஒற்றை ஆட்சி நீக்கப்பட்டு எல்லா மொழி மதங்களுக்கும் சமத்துவம் வர ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு போறதுக்கு ஒரு பெரிய நீண்ட பயணம் நாங்க போக வேண்டியது. சரிதான். அப்ப அதை நோக்கி போகணும். ஆனால் ஒரு கடந்து வந்த இந்த விஷயத்தை நாங்கள் கதைக்காமல் இன்றைக்கு தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த இந்த ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற ஒரு ஜனநாயக விரோத இந்த நாட்டினுடைய தேசிய வளங்கள் எதையும் கேள்வி கேட்காமல் விற்கின்ற சர்வதேச ரீதியான பொருளாதார திட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில இலங்கையினுடைய தேசிய பொருளாதார அரசியலை நகர்த்தி கொண்டு போகின்ற ஒரு அரசியல்வாதி, மோசமான ஒரு வன்முறை கலந்த ஒரு அரசியல்வாதி ஆதரவு தெரிவிக்கணும் என்ற ஒரு 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 பின்புலத்தோட ஒரு மறைமுக அஜெண்டாவோட தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்றத என்னுடைய பார்வையில நான் வைக்கிறேன். நான் இதை கோத்து சொன்னதுக்கு காரணம் இந்த பெரிய படம் என்பது தமிழ் மக்களுக்குள்ள எடுத்து செல்லப்பட வேணும், பேசப்பட வேணும் என்றதை அடிப்படையில் தான் நான் வைக்கிறேன். நன்றி. நான் தந்த நேரம்